ஹை கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழா. இன்னைக்கு வந்து என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம 2 3 நாளைக்கு முன்னாடி கணிச்சு சொன்ன இவங்கள 2 பேர் தூக்குனா மட்டும் தான் பிக் பாஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இன்னைக்கு வந்து 2 பேர் எடிக்ஷன் ஆகிறாங்க. ரெட் கடையை தூக்க போறாங்க. அது யாருன்னு தெரியுமா? பாருன்ற கமிட்டி தான் சொல்ல வரேன். இந்த வீடியோ பத்தி அதை பத்தி டீட்டெயில வந்து பேச போலாம். ஜிஎம் தமிழா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க நான் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதை சொல்லிக் கொடுத்தாங்க உங்களுக்கு வந்து சார் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2 3 வாரமே வந்து நான் வீடியோ வந்து ரெகுலரா பார்க்கும்போது இந்த பாரது கமிட்டி தூக்கிட்டா இந்த பிக் பாஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். நிறைய பேர் மக்களும் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. அதுக்கு அந்த கர்வன்றத ஒண்ணு வச்சுட்டு, நான் தான் சொல்றத சட்டம், நான் செய்யற மாதிரி தான் செய்வாங்க. எனக்கு வந்து பிக் பாஸ் டீம் வந்து சப்போர்ட்டா இருக்கு, விஜய் டிவி டெலிவிஷன் டீம் வந்து சப்போர்ட்டா இருக்கு, விஜய் சேதுபதி சார் சப்போர்ட்டா இருக்காங்க, எனக்கு பிஆர் டீம் சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்வத்துல இந்த கமர்தீனும் பார்வதி ஆட்டம் ஆடினாங்க இல்லையா, கொஞ்ச நெஞ்ச ஆட்டம் இல்லை, இதெல்லாம் வந்து சலிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான ஆட்டம் தான் ஆடினாங்க. அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா வந்து கால் எட்டு வச்சது வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு தவறான செயல். நான் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இவங்கெல்லாம் ரெட் கலர் தூக்குண்டா, இதெல்லாம் எதுக்காக வச்சு இந்த பிக் பாஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே 2 3 நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருப்பாரு. இந்த வாரத்துல வந்து ரெட் கலர் எடுத்து தூக்குறேன்னா பிக் பாஸ் சீசன் 9 வந்து நல்லா வெற்றிகரமா போகாது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தூக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வச்சுட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் லவ் பண்ணி கொஞ்சம் குழாவது என்னது, இது என்ன சினிமாவா எடுத்து வச்சிருக்கிற, இல்ல லவ் படம் சீனா எடுத்து வச்சுக்கிற, ரொமான்டிக் மட்டும் வந்து படம் எடுக்கிறீங்க. அந்த மாதிரியே பிக் பாஸ் சீசன் போறது அவங்களோட கருத்து அவங்க திறமையை வந்து வெளிப்படுத்தினா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்ம் வந்து பயன்படுத்திக்கணும். இந்த இடத்துல நான் வந்து காதல் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், குழந்தை பெத்துக்கிறேன், இதான் பிக் பாஸ்ல பேச சொல்லுச்சு. இதுக்காக காசு கொடுக்குறாங்க, இதுக்காக மக்கள் பணம் கொடுத்து பாக்குறாங்க, உங்களை பார்க்க வராங்க. இதெல்லாம் வந்து தெரியாம நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆள் அப்படின்னு பேசி 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 டென்ஷன் ஆயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கிலே வந்து பாத்தீங்கன்னா நீ ப்ரொமோலே ரெட் கார்டு என்ட்ரி எடுத்து தூக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ கண்டிப்பா வந்து நீ 2 பேரும் தூக்கிடுவாங்க. ஒருவேளை எடிக்ஷன் வந்து 2 பேர் இருக்கு இல்லையா, ரெட் கார்டு என்ட்ரில 2 பேர், எடிக்ஷன் 2 பேர் போனா 4 பேர் தூக்கிட்டு மீது 5 பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா பட் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்வதிக்கு வந்து ஏகப்பட்ட திமிரு. திமிருன்னா தெனாவட்டு. யார் என்ன பண்ணிடுவாங்க பார்த்துக்கலாம். நான் அப்படிதான் நடந்துக்குது, அப்படிதான் செய்யறது. அப்படியே கால் மேல கால் போட்டு அந்த திவ்யா மலை உதைக்கிறதும், இந்த சாண்ட்ரா மலை தள்ளுறதும், இன்னும் இவ தான் உங்க பெரிய ஆளு, நான் இதுக்கப்புறம் யாருமே கண்டஸ்டன்ட் கிடையாது, அவங்களாம் வந்து ஒரு பிளேயரே கிடையாது, எனக்கு கீழே தான் அடிமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு மோசமான நிலை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், யார் விளையாட போனாலும் சரி. அதே மாதிரி பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் மூலியமா உங்களோட திறமை வெளிப்படுத்தி இந்த சமூகத்துக்கு வெளிப்படுத்தினீங்கன்னா நீங்க வந்து அடுத்த லெவல், அடுத்த கட்ட வாய்ப்பை வந்து நீங்க வந்து தேடிட்டு போகலாம். இப்போ வந்து ஒரு தொழில் செய்யறீங்க, ஒரு சினிமாவில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்களோட கேரக்டர் வந்து அவங்க வந்து புரிஞ்சுட்டு அந்த கதைக்கு வந்து ஏற்றவங்களா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பிக் பாஸ். அதை வந்து நீங்க வந்து தெரியறதில்ல. நான் சேர்த்தா சட்டம், நான் சேர்த்தா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரு கமிர்தன் பண்ணதுல மிகப்பெரிய மோசமான வேலை. அதே மாதிரி அந்த கேம் விளையாடும் போதும் சரி, அதுக்கப்புறம் அந்த நைட்ல சரி, அதை பேசும்போதும் சரி, எந்த ஹால் உட்காந்தாலும் சரி, எங்க உட்காந்தாலும் சரி, ஜோடி போட்டுக்குன்னு கொஞ்சம் கொலாரிட்டி. அதுக்காக உங்களுக்கு வந்து நாங்கள் பணம் கொடுத்து பார்க்குறோம். பல லட்சம் பேர் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு வந்து பணம் கட்டிட்டு, நான் வந்து நீங்க லவ் பண்றதை பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் இதை பார்த்துட்டுக்கா நாங்கள் பணம் கட்டுறோம். அதுதான் எங்களுக்கு வேலை. இப்போ எங்க வேலையை விட்டுட்டு அதுக்காக பார்க்குறோம். ஒரு நல்ல விஷயத்த சொல்றாங்கன்னா அந்த நல்ல விஷயத்த வந்து எடுத்துக்கணும். நாமளும் அந்த நல்ல விஷயத்த வந்து வெளிப்படுத்துறோம். அதுக்காக தான் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அது தெரியாம நான் லவ் பண்றேன், நான் கொஞ்சறேன், கொலாவுறேன், எனக்கு வந்து அப்படி பிடிக்கும், இப்படி பிடிக்கும், அவன் அப்படி, இவன் இப்படி, இதை சொல்றதுக்காக பிக் பாஸ் சமிஷன் போயிட்ட. அது போகாம அது போயிட்டு வந்து ஏதோ யூடியூப் சேனல்ல ஏதோ பேட்டியில் கொடுத்துட்டு அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க பேசிட்டு போக வேண்டியது தானே. நீங்க போய் ஒரு பெரிய மீடியால போயிட்டு அதுல போயிட்டு இந்த விஷயத்தால பேசி ஏதாவது தேவையில்லாத விஷயத்த வந்து நம்ம வந்து பாக்குற மாதிரி திணிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி விஷயத்த செய்யறது. கண்டிப்பா நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியா இந்த நியூ இயர் வந்து பாக்குறேன். ஏன்னா வந்து பார்வதி கம்பெனி வந்து தூக்குனது நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியா இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பா இந்த மாதிரி யார் நினைச்சாலும் சரி. அதே மாதிரி அடுத்தது வந்து இருக்கிறதுல யாரும் வந்து இந்த மாதிரி திமிரா கர்வமா அப்படி நிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திவ்யா, ரெண்டாவது வந்து விக்ரம் மெக்கல்ஸ். இவங்க 2 பேரும் விக்ரம் கொஞ்சம் கம்மி தானே வச்சுக்கோ. ஆனா திவ்யா மட்டும் தான் அந்த கர்வம் இருக்குது. அதை மட்டும் உடச்சு தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோவே, பிக் பாஸ் சீசன் 9 சூப்பரா போகும்.
அது வந்து ஃபர்ஸ்டே தூக்க வேண்டியதே இவ்வளோ லேட்டாக தூக்கிட்டாங்க. அவங்க இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக வந்து இந்த வீக் எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரெட் கார்டு எடுத்துட்டு 2 பேர் வெளியே போயிடுறாங்க. இப்போ 4 பேர் எடிஷன் ஆவாங்களா அப்படின்றத கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கலாம். பாய்.